10ல ஒரு பாவி இருந்தா அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. அப்ப இங்க 10ல வந்து சனி உட்கார்ந்துட்டு இருக்கா. உடனே நம்மளுக்கு சிம்மாசனம் கிடைச்சிடுமா, கிரீடம் கிடைச்சிடுமா, நம்ம அரசன் ஆயிடுவோமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. குரு பகவான் 1ஆம் பாவம் ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க. அப்ப ஜென்ம குரு இருக்கவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு போயிட்டாங்களா, அப்படி கிடையாதுங்க. ஜென்ம குரு வனத்திலே அப்படின்றது எதை ஆஸ்பெக்ட சொல்லுவாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். பாக்கிய ராகு மேல குருவோட பார்வை இல்லை. அப்ப நம்ம வந்து பாருங்க, மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கும் உங்க அப்பாவுக்குமான உறவு முறையில ஒரு கேப், ஒரு விரிசல், ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை, ஒரு பெண்ணால வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மிதுன ராசி அன்பர்கள் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ராசி அதிபன் யாரு அப்படின்னா புதன் பகவான். புதனுக்கு குரு நட்பா பகையா அப்படின்னா பகை கிரகம். அப்ப நம்ம யாருக்கும் பெரிய லெவல்ல வாக்கு கொடுக்க கூடாது. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி முதல்ல முற்பகுதி, அதாவது 1/6/2026 வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள். முதல்ல நம்ம சனியில இருந்து ஆரம்பிப்போம். ஆக மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கும் சனி பகவான்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். சனி பகவான் 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானத்துல சனி, விதி கிரகம் தொழில் ஸ்தானத்துல, தொழில் கிரகம் தொழில் ஸ்தானத்துல அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டு, 10ல ஒரு பாவி இருந்தா அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. அப்ப இங்க 10ல வந்து சனி உட்கார்ந்துட்டு இருக்கா. உடனே நம்மளுக்கு சிம்மாசனம் கிடைச்சிடுமா, கிரீடம் கிடைச்சிடுமா, நம்ம அரசன் ஆயிடுவோமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. இங்க 10ல இருக்க பாவி யாரு? சனி பகவான். சனி பகவான் என்ன பண்ணுவான், ஒரு தராசை ஒண்ணு கையிலேயே வச்சுட்டு அலைவா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீ ₹1 வச்சேன்னா நான் ₹1 உனக்கு சாப்பாடு தான் கொடுப்பேன். நீ எள்ளு வச்சேன்னா நான் அதுக்கான காசு கொடுப்பேன். நீ கொள்ளு வச்சேன்னா கொள்ளுக்கான காசு கொடுப்பேன். நீ தங்கம் வச்சேன்னா தங்கத்துக்கான காசை கொடுப்பேன். அப்ப என்ன அர்த்தம், இங்க கர்ம சனி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நம்ம பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா முன்னேற்றம் அப்படின்றது கிடையாது. ரொம்ப சிம்பிள்ங்க. சனி இருக்கா அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒழுக்கமா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு சின்சியரா இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். அட நீங்க பாரும்மா, நாங்க மிதுனம், நாங்க பெரிய கோட்டீஸ்வர வீடு ஃபேமிலி. எனக்கு வந்து பாருங்க பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு. நான் வந்து ரொம்ப ஹைஃபை, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன், பார்ன் வித் பிளாட்டினம் ஸ்பூன், நான் ஏன் போய் உழைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பெரிய முன்னேற்றம் அப்படின்றது இருக்கு. அது பள்ளத்துக்கு போக மாட்டீங்க, அதே மாதிரி ஸ்டேசஸ் ஆவீங்க. ஆக உழைச்சா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படின்றது உண்டு. உழைக்கல அப்படின்னா பெருசா அப்லிஃப்ட்மெண்ட் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது வந்து சனியை பொத்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கான பலன். அதுக்கப்புறம் ராகு பகவானை வச்சு சொல்லணும் அப்படின்னா ராகு 9, கேது 3, ராகு 9, பாக்கியஸ்தானத்துல ராகு, பாக்கியஸ்தானத்துல ராட்சஸ் என்ன பண்ணுவான், நீங்க என்ன கேக்குறீங்களோ அது அத்தனையும் கொடுத்துருவான். நீங்க கேட்கறது எல்லா கொள்ளா பருத்தி கொட்டையா புண்ணாக்கா அதெல்லாம் கிடையாது. நீ என்ன கேட்கிற அதுக்கு ஒண்ணு கிடைச்சிடும். அப்ப ரொம்ப சிம்பிள். ராகுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா பாக்கிய ராகு என்ன பண்ணுவான் அப்படின்னா அள்ளி கொடுப்பான். அள்ளி கொடுத்துட்டு மறந்துடுவான். ஆனா சனியோட கேரக்டர்ல டிஃபரன்ஸ் உண்டு. சனி கிள்ளி கொடுப்பா, அதை ஞாபகம் வச்சுப்பான். ஆக இங்க பாக்கிய ராகு உங்களுக்கு எல்லா விதத்திலயும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் கொடுக்க ரெடியா இருக்கா. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஏமா இந்த 9ஆம் பாவம்ன்றது அப்பாவை குறிக்கக்கூடிய பாவமும் தானம்மா அப்படின்னா ஆமா, அப்பாவையும் குறிக்கக்கூடிய பாவம். இருந்தாலும் இப்ப வந்து என்ன, நம்மளுக்கு குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு முற்பகுதியில. அதனால நெகட்டிவ் பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம், பாசிட்டிவ் பத்தி மட்டும் எடுத்துக்கோங்க. 3ஆம் பாவம் கேது, இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல கேது. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்குங்க. என் தம்பி தங்கச்சி என் கூட ரொம்ப வந்து அந்யோன்யமா இருப்பாங்க. இப்ப அவங்க என்னை விட்டு ரொம்ப விலகிட்டாங்க. ஆமா, நிறைய பேருக்கு வந்து பாருங்க தம்பி தங்கச்சி ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்மளே வந்து செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். உள்நாட்டுல கூடவே தாங்க இருக்காங்க. ஆமாங்க, அவங்களுக்கும் ஒரு கேப், ஒரு இடைவெளின்றது வரும். அது நல்லதுதான். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஸ்பேஸ் இருக்கணும் இல்லைங்களா, அவங்க ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு. அப்ப அது வந்து கேது 3ஆம் பாவம் நல்லதுதான், பெருசா கவலைப்பட வேண்டாம். எனக்கு ஒரு தெளிவான ஞானம் கிடைக்கும், புத்திசாலித்தனம் கிடைக்கும். நான் யார் கூடயும் பெருசா வந்து மிங்கிலாவ விருப்பப்பட மாட்டேன். எவ்ரிதிங் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் 1ஆம் பாவம், ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க. அப்ப ஜென்ம குரு இருக்கவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு போயிடுறாங்களா, அப்படி கிடையாதுங்க. ஜென்ம குரு வனத்திலே அப்படின்றது எதை ஆஸ்பெக்ட சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். ரொம்ப நாளா ஒரு ஊர்ல இருப்பாங்க, சம்பந்தமே இல்லாம இன்னொரு ஊருக்கு போறதுக்கான ஒரு பிராப்தம் ஏற்படும். தொழில் மாற்றமும் ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரு நல்ல குவாலிஃபைட் டாக்டர் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் ஷோல கலந்துக்கிறது, ஃபேஷன் ஷோ நடத்துறது, இப்படி சம்பந்தமே இல்லாம தொழிலுக்கு மாறுவாங்க. இது நல்லதா, அனலைஸ் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த தொழில் தெரியும் அப்படின்னா தாராளமா மாறிக்கோங்க. எந்த விதமான ஒரு சந்தேகமும் அதுல வேண்டாம். அதே மாதிரி பாருங்க, தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வரும்.
கூடான் நட்பு கேடு விளைவிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த காலகட்டத்துல யார் நம்ம கூட பழகினாலும் அளவா பழங்க. உங்களோட ரகசியங்களை அவங்க கிட்ட சொல்லாதீங்க. ரொம்ப சிம்பிள். ரகசியங்களை சொல்லாம நம்ம தாமரை இலையில தண்ணி மாதிரி லோட்டஸ் எஃபெக்டோட பழகுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெருசா 9 கிரகங்களை பத்தியும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை, இல்லைங்களா? அப்ப பெருசா உங்களோட ரகசியங்கள், உங்களோட மறுபக்கங்களை தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. இவ்வளவுதான். இது முற்பகுதி. அப்படியே பிற்பகுதிக்கு வரும். பிற்பகுதி 1/6/2026 இருந்து 2026 12ஆம் மாசம் முடிய எப்படி இருக்கு அப்படின்னா, சனி பகவான் சனி அதே கர்ம சனியா தான் இருக்காரு. ஆனா குருனோட பார்வை 9ஆம் பார்வை, உச்ச பார்வை அவர் மேல படியறதுனால அவரு ஆல்மோஸ்ட் நல்லிஃபைடர். அப்படியே அமைதியாயிட்டார். நீ செய்ப்பா, நீ ஏதோ ஒரு வேலையை செய்ப்பா, நான் அதுக்கான காசை கொடுக்குறப்பா, நீ 10 ரூபாய் வேலை தான் நான் செய்வேன், நான் 10 ரூபாய் தான் கொடுப்பேன் அப்படின்னு நான் அந்த ஒரு மைண்ட் செட்ல இல்லை. நீ 10 ரூபாய் வேலை செய்யறியா, உடு போனா போயிட்டு வந்தா ஒரு 12 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுப்பேன். 10 ரூபாய் வேலை செய்யற 1000 ரூபாய் கொடுப்பாரா அப்படி மாட்டார். ஏதோ கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்சிடரேஷன் அப்படின்றது பண்ணுவாரு குருனோட பார்வையினால அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராகு 9ஆம் பாவம். அது வந்து பாருங்க, பாக்கிய ராகு நிறைய விதத்துல பாக்கியங்களை கொடுப்பாரு, அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆனா பாக்கிய ராகு மேல குருனோட பார்வை இல்லை. அப்ப நம்ம வந்து பாருங்க, மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கும் உங்க அப்பாவுக்குமான உறவு முறையில ஒரு கேப், ஒரு விரிசல், ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை, ஒரு பெண்ணால வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பெருசா நம்ம வந்து அதை வந்து யோசிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதுக்கும் மேல அப்பாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ், இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா உடனே அதை சார்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. அதை விட்டுட்டு விலகிடாதீங்க அவங்க கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லலாம். கேத்து அதே பொசிஷன் தான், பெருசா மாற்றம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நம்ம குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 2ஆம் பாவம். தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல குரு. குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே இருக்கும். குடும்பத்துக்கு காசு நடமாட்டம், வருமானம் இருந்துட்டே இருக்குங்க. பெருசா கோடி கோடியா வருதா இல்லைங்க, வருமானம் வருது, செலவும் இருக்கு, கையை வந்து கடிக்கல, ஒரு திருப்தியான வருமானம் அப்படின்றது இருக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு. ஆனா அது வாக்கு ஸ்தானமோ அப்படின்னும் போது, மிதுன ராசி அன்பர்கள் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ராசி அதிபன் யாரு அப்படின்னா புதன் பகவான். புதனுக்கு குரு நட்பா பகையா அப்படின்னா பகை கிரகம். அப்ப நம்ம யாருக்கும் பெரிய லெவல்ல வாக்கு கொடுக்க கூடாது. இந்த பிள்ளைய வேலைக்கு சேர்த்துக்கோங்க, இந்த பிள்ளை தங்கமான பிள்ளை, தங்கத்தை உரசினா கூட வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அதுல காப்பர் இருக்கும். இந்த பிள்ளைய உரசினீங்கன்னா காப்பரே இருக்காது. அந்த அளவுக்கு தங்கமான பிள்ளை, பத்திரமாத்து தங்கம் அப்படின்ற மாதிரில யாருக்கும் நம்ம சிபாரிசு செய்ய வேணாம். ஏதாவது சிபாரிசு செஞ்சு ஒரு வேலையில நம்ம உட்கார வச்சோம் அப்படின்னா, அந்த வேலையில அந்த தொழில அவங்க ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த ஏமாற்றத்துக்கான கூலி நம்ம கட்டுற மாதிரி ஆயிடும். ஆக அந்த ரிஸ்க் வேண்டாம். யாருக்கும் வாரண்டி, கேரண்டி, ஷூரிட்டி கொடுக்காதீங்க. பெரிய லெவல்ல இந்த விஷயத்தை இந்த செகண்ட்ல முடிச்சு கொடுக்குறேங்க அப்படின்னு வாக்கு கொடுக்காதீங்க. அதுல மட்டும் கவனமாயிருங்க. மற்றபடி பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு லார்ட் ஆஃப் 7 and 10, அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் தனஸ்தானத்துல வந்து உட்காரும் போது நிறைய நல்ல விஷயம் செய்வான். வாக்குல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கும் மேல குருனோட பார்வை 6ஆம் பாவத்தை பார்க்குறா, ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறா. மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, கடன் எவ்வளோ இருக்கு அப்படின்னாலும் அதை அடைக்கிறதுக்கான ஒரு வழி ஏற்படும். அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்ல கவனம் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து வெளியே வர முடியும். எதிரிகள் பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அமைப்பு குருவே கொடுப்பா அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் பாவத்தை குருனோட பார்வை. ஹிடன் ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்கு, ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கு. அந்த சீக்ரசினால நான் மாட்டி தவிக்கிறேன், அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ட்ராப் பண்ணுது, அது என்ன வந்து ரொம்ப வந்து பிளாக்மெயில் பண்ணுது. இப்படி ஏதாவது காம்ப்ளிகேஷன்ல நீங்க மாட்டி இருக்கீங்க அப்படின்னா குரு உங்களை வெளியே கொண்டு வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. அதுக்கும் மேல தொழில் ஸ்தானத்துல குருனோட பார்வை. என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னால அது ரொம்ப சின்சியரா, டெடிகேட்டடா செய்றீங்க அப்படின்னும் போது தொழில்ல ஒரு மேன்மை, முன்னேற்றம் கண்டிப்பா வரும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உழைக்க நீங்க ரெடி அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட் பண்ண குருவும் ராகுவும் ரெடியா இருக்காங்க. அதுக்கும் மேல சனியுமே ரெடியா இருக்காரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த 2026 உங்களுக்கு அருமையான ஒரு ஆண்டா அமையும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான பலன். 100% நடக்குமா? உங்க சுய ஜாதகத்துல தசை என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா, நல்ல தசை நடக்குது அப்படின்னா 100க்கு 100% நடக்கும். தசை பெருசா ஃபேவரா இல்லைங்க. அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது, 3ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது, 6ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது, 12ஆம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது. அதுக்கு மேல அவன் மேல நல்ல சுபரோட பார்வையும் இல்லை அப்படின்னும் போது 50% சாலிடா நடக்கும். புரியுதுங்களா? ஆக இப்ப நான் சொன்ன விஷயங்கள் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சுய ஜாதகத்தை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கும் மேல இல்லைங்க, என் பிள்ளைங்க ரீதியா எனக்கு பெருத்த மனக்குழப்பம் இருக்கு, நாங்க வந்து டிவோர்ஸ் நோக்கி அப்ளை பண்ணிருக்கோம், டிவோர்ஸ் வருமா தெரியல,
மனைவி ஒத்துக்குவாங்களா தெரியல. புதிய தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறோம். தொடங்கலாமா வேணாமா? வெளிநாட்டுக்கு போலாம்னு நினைக்கிறோம். செய்யலாமா வேணாமா? இப்படி பல குழப்பங்களும், பல பாத்தீங்கன்னா, தீர்க்க முடியாத பிரச்சனைகள். இதுக்கு மேல குழந்தைங்கலாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? வெளிய சொல்ல முடியாத பிரச்சனை. அந்த மாரி தீர்க்க முடியாத பிரச்சனைகள்ல இருக்கீங்க அப்படின்னாலும், உங்க சுய ஜாதகம் அதுக்கு ஒரு பெரிய இண்டெக்ஸ்ங்க. அத வச்சு நம்ம பல தீர்வு அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்த பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.